இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சுயநலம் என்னும் போர்வைக்குள் மனிதர்கள் சிக்கிக்கொண்டு தங்கள் வாழ்வை இழந்து கொண்டிருப்பதுதான் உண்மை. தனது வளர்ச்சி, தனது நலன் மட்டுமே அவர்களது இலக்காக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் தன்னுடைய சீடராயிருக்கிறவர் அனைத்தையும் துறந்து தன்னலமில்லா மனதோடு தன்னை பின்பற்ற வேண்டும் என்ற இலக்கணத்தை வழங்குகிறார். காரணம், இந்த உலகத்தையே நாம் நமதாக்கி கொண்டாலும் இறைமை நம்மில் இல்லை என்றால் நாம் வெறும் புழுதியே. நமது ஞானத்தகப்பன் புனித பிரான்சிஸ் சவேரியார் தனது செல்வாக்கையும் பட்டங்களையும் துறந்து இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையால் உந்தப்பட்டு நாடுகள் கடந்து நம் தாயகம் வந்து நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து இயேசுவின் சீடராய் நம் மண்ணில் வலம் வந்தார். இத்தகைய சீடத்துவத்தை தான் இறைவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். தன்னலமில்லா சீடர்களாய் நாம் மாறுவது எப்போது? சிந்திப்போம், செயல்படுவோம்.